Good morning and welcome to the show Doctor on Call. ஒவ்வொரு நாளுமே நீங்க வீட்ல இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த பலவிதமான சந்தேகங்களை நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444599444. உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்குமே விடையளிக்கிறதுக்காக ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தலைமை மருத்துவர் டாக்டர் கௌதமன் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தீர்வுகளும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த வாரம் மூட்டு வலியை பத்தி பேசலாம் சார். ஸோ மூட்டு வலியை பத்தி ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஷூர். மூட்டு வலிகள் அப்படின்னு பார்க்கும்போது 4 வகையான மூட்டு வலிகளை நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வயதாவதாலோ அல்லது விபத்துகளாலோ நமக்கு ஏற்படக்கூடிய மூட்டு தேய்மான நோய்கள். இரண்டாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு காரணத்தினால உடம்புல ஏற்படுகின்ற ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் மூட்டுகளில் பரவும் போது ஏற்படுகின்ற பிரச்சனை முடக்குவாதம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருக்குது. அதாவது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடோடைய அளவு அதிகமாகும் போது அது சிறிதாக மூட்டுகளை பாதித்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னொரு வகையானது ஆங்கலைசிங் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது இன்னொரு வகையான மூட்டு வலி. அது பார்த்திங்கன்னா பொதுவாக முதுகுத்தண்டில் ஆரம்பித்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளையும் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக மாடர்ன் மெடிசன் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது 4 வகையாக இருந்தாலும் கூட ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையிலும் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் எந்த மூட்டுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அந்த மூட்டுகளுடைய பாதிப்போடு சேர்த்து வேறு எந்த வகையான சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் கிளாசிஃபிகேஷன் கொடுத்து அதற்கு ஏற்றாற்போல் பஞ்சகர்ம சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது தான் நம்மளோட வழக்கம். ஓகே, மூட்டு வலியை பற்றி ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்களோட ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ. ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இணைப்பில் இருந்தீங்கன்னா உடனே பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் கால் பண்ண உடனே டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. ஒன் செகண்ட் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் நான் சொல்கிறேன். 044445969444. இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், தொடர்ந்து பேசலாம். ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மூட்டில் பெயின் இருக்கோ அதுக்காக தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் சார். பொதுவாக இன்றைக்கு மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதோ அல்லது முதுகுத்தண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதோ அறுவை சிகிச்சை ஒன்றுதான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பொதுவாகவே நம்ம மனதில் இருக்குது. இரண்டாவது, வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் குணமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நோய் ஏற்படும் போது அந்த நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை நம்ம அறிந்து அதன் பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய வெளிப்புற சிகிச்சையோ அல்லது உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளோ அல்லது உணவு வகை பழக்கங்களோ அல்லது உடற்பயிற்சிகளோ கொடுத்து தான் நம்ம அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி செய்கிறோம். அதனால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு ஏற்படும் போது அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படின்னு நினைக்காம அறுவை சிகிச்சை இல்லாமலேயே தீர்வளிக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவத்தையோ அல்லது சித்த மருத்துவத்தையோ நாடுவது ரொம்ப நல்லது. ஓகே, பொதுவாக மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உடலில் எந்த வலின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறது நிறைய தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஆப்ரேஷன் மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்காது அப்படின்றதும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பொண்ணுக்கு தான் சார் பேசணும் மேடம். திவ்யாங்க. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன கேட்கலாம்? பாப்பா தொடர்ந்து பேசலாம் சார். டாக்டர் கௌதமன் இணைப்பில் தான் இருக்காரு. உங்களோட கேள்வி என்ன? அப்படியே பேசு. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்ன? இது மாதிரி அல்சர் இருக்கு, ரொம்ப நாளா அல்சர் இருக்கு. ஓகே, எதுவுமே சாப்பிட முடியல, என்னால சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது. என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? எனக்கு 27. 27 ஆச்சு. ராத்திரியில் நல்லா தூக்கம் வருகிறதா? தூக்கம்லாம் வருது. அதாவது எப்படின்னா புரோட்டீன் ஐட்டம் எதுவுமே, பருப்பு வகை எதுவுமே சாப்பிடவே முடியல சுத்தமா. சரி, வயிறு வலி ஏதாவது தெரியுதுங்களா? வலிக்குது. அதாவது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வலி இருந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா, 27 வயசில் அல்சர் நோய் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். நீங்கள் தொலைபேசியை வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன்.
பொதுவாக இந்த வயிறு உப்பசம் அல்லது வயிற்றில் புண்ணு இருக்கக்கூடியவர்கள்லாம் முதல்ல செய்ய வேண்டியது உணவை 3 வேளை இல்லாமல் 6 வேளையாக பிரித்து சாப்பிட முடியுமா அப்படின்னு பாருங்கள். காலையில் 8 மணிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, திருப்பி 10 மணிக்கு, திருப்பி 1 மணிக்கு ஏதாவது வந்து வெஜிடபிள் அல்லது ஃப்ரூட் சாலட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சேர்க்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். மன அழுத்தம் அப்படிங்கிறது அல்சர் நோய்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அதனால் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு சில உடற்பயிற்சிகளும் மனப்பயிற்சிகளும் செய்ய முடியுமான்னு பாருங்கள். அல்சர் நோயை குணப்படுத்துவதற்கு நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் நிறைய நல்ல சிகிச்சைகள் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அமிர்தல் சிரப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரப் ஒன்று இருக்குது. அந்த சிரப்பை ஒரு 20 மில்லி எடுத்து ஒரு 100 மில்லி வெந்நீரில் கலந்து காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடுங்க. இது எடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். வயிற்று புண்ணும் படிப்படியாக குணமடைய ஆரம்பிக்கும். உங்களால் எப்போ முடியுமோ சென்னை மருத்துவமனைக்கு ஒரு முறை வாங்க. டாக்டர் ஜெயரூபா அதே போல் டாக்டர் ஷரண்யான்னு சொல்லி 2 மகளிர் சிறப்பு மருத்துவர்கள் இருக்காங்க. ஒரு முறை அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களை ஃபிசிக்கலாக எக்ஸாமினேஷன் செய்து கூட இது வெறும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா அல்லது குடலில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏதாவதா அல்லது ஹயாட்டஸ் ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வயிறோட மேற்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாங்கிறத கரெக்டாக பார்த்து உங்களுக்கு தேவையான மருந்துகள், உடற்பயிற்சிகள், அதே போல் உணவு கட்டுப்பாடுகள் சொல்லி தருவாங்க. ஒரு 6 மாதம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேம், நான் என்னுடைய நேம் வசந்தாங்க மேம். ஓகே வசந்தா, உங்களோட கேள்வி என்ன? மேம் எனக்கு வேரிகோஸ் வெயின் இருந்ததுங்க மேம், சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ஜரி பண்ணியாச்சுங்க மேம். திரும்பவும் அந்த கால் வந்து அப்படியே வீக்கமாவே இருக்கு, வலி ஓவரா இருக்குங்க மேம். ஓகேம்மா, உங்களுக்கான தீர்வு டாக்டர் சொல்லுவாங்க. தொடர்ந்து பேசலாம். அப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சார். நிச்சயமாம்மா. நீங்கள் என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? சார் எனக்கு வந்து 24 தாங்க சார் ஆகுது. சரிங்கம்மா. 2 பேபிங்க சார். அண்ட் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? சார் நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க சார். உங்களுடைய ஃபேவரட் சார் நான். சரிங்கம்மா. ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது வெறும் அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. காரணம் என்னென்னா, நோய் ஏற்படுவதற்கான காரணத்தை நம்ம குணப்படுத்தாமல் வெறும் அந்த வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம், அதாவது அறிகுறிகளை மட்டும் நம்ம அறுவை சிகிச்சை செய்து எடுத்தாலும் அந்த நோயுடைய தாக்கம் குறைவது கிடையவே கிடையாது. அதுதான் இந்த வெரிகோஸ் வெயினில் மிகப்பெரிய பிரச்சனை. ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையை பொறுத்தவரையிலும் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறது வெரிகோஸ் வெயின்ஸ் மற்றும் வெரிகோஸ் அல்சர். அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணப்படுத்தக்கூடிய மருந்துகள், அதே போல் பஞ்சகர்ம சிகிச்சைகள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், இது 4மே நம்ம சேர்த்து சிகிச்சையாக கொடுக்கும்போது ரொம்ப வேகமாக அந்த பிரச்சனை குணமாகிறத பார்க்கலாம். நீங்கள் சேலத்தில் இருக்கீங்கம்மா, ஒசூரில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. ஒசூர் மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே டாக்டர் சந்தியா இருப்பாங்க. அவங்கள உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை நேரில் போய் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் காலை 9 மாலை 7 மணி வரை மருத்துவமனை இயங்கும். அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, மகாராஜ தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெய் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கி லேசாக சூடு செய்து இடுப்பு முதல் கால் வரை தசைகளில் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களில், தசைகளில் ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவிட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. உங்களுக்கு கால்களில் இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? கஸ்தூரி மேம். எங்க பாட்டிக்காக கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன் மேம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் இணைப்பில் தான் இருக்காரு, உங்களோட கேள்விக்கு பதிலளிப்பார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் வணக்கம். வணக்கம்மா. பாட்டிக்கு 65 வயசு ஆகுதுங்க சார். அவங்களுக்கு மூட்டு வலி. சரி. மூட்டு வலி, அதோட முதுகெலும்பு வலி எல்லாம் இருக்குங்க சார். சரி, பட் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துன்னு இருக்காங்கம்மா? என்னங்க சார்? இப்போ என்ன சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு, மூட்டு வலிக்கும் முதுகுத்தண்டு பிரச்சனைக்கும்? சிகிச்சைன்னா ஒன்றும் இல்லைங்க சார். அதாவது ஏதோ ஒரு பொடி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஓகே, சரிங்கம்மா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? ஈரோடு சார். சரி, சுலபமாக என்ன பண்ணலான்னா, மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரை வந்து உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை, முதுகுத்தண்டுகளை, தசை நார்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து. எந்த வயது இருக்கவர்களும் எந்த வியாதிக்காக மருந்து எடுத்து கொண்டிருப்பவர்களும் தாராளமாக மகாராஜா கேப்சூல்ஸை உபயோகப்படுத்தலாம்.
2 மாத்திரை, காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு மகாராஜா கேப்சூல்ஸ் எடுத்துக்குங்க. அதே போல் மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. மகாராஜா கேப்சூல்ஸ் அப்படிங்கிறது வலியை குறைப்பதற்கான மருந்து அல்ல, உடலில் இருக்கக்கூடிய மூட்டுகளை, தசைகளை பலப்படுத்துவதற்கான மருந்து. குறைந்தது ஒரு 6 மாதம் தொடர்ந்து மகாராஜா கேப்சூல்ஸ், மகாராஜா தைலம் உபயோகப்படுத்துங்க. வலிகளில் கணிசமான மாற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாமா. நீங்க வீட்ல இருந்தபடியே பலவிதமான ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459444. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் விமலா மேடம். ஓகே விமலா, இப்போ என்ன கேள்வி? ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க விமலா? ஹலோ, உங்களோட கேள்வி என்ன விமலா? உங்களோட சந்தேகம் என்ன? இடுப்பு வலி மேடம், அடிக்கடி இடுப்பு வலி வருது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஓகே விமலா மேடம், உங்களுக்கு பிரச்சனையை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. 3 சிசேரியன் சார், குழந்தை 3 சிசேரியன். சரிங்கம்மா. ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கோம். சரி, இப்போ இடுப்பு வலின்னு சொல்றீங்க, எந்த நேரங்களில் இடுப்பு வலி கூடுதலாக தெரியுது? காலை எழுந்துக்கும் போதா? அதிகம் காலையில் எழுந்திருக்கும் போது. ஓ சரி. உடல் எடை எப்படிமா இருக்கீங்க? 80 kg சார். 80 kg. அண்ட் தைராய்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை சார். இல்லை. சரி, சரிங்கம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த அதிகமான அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது இந்த மாதிரி முதுகுத்தண்டு பலவீனமாவது அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அசௌகரியங்களில் ஒன்று. அதே போல் பார்த்தீங்கன்னா, உடல் எடை அதிகமாக இருக்கும்போது இடுப்பு வலிகள் ஏற்படுவதும் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. முதல்ல செய்ய வேண்டியது உடல் எடையை குறைப்பதற்கான உடற்பயிற்சிகள். அதே போல் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை, தசை நார்களை பலப்படுத்துவதற்கான உணவுகள் மற்றும் மருந்துகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, மகாராஜா கேப்சூல்ஸ்னு சொல்லக்கூடிய மாத்திரைமா திருச்சியிலே உங்களுக்கு கிடைக்கும். காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை இடுப்பிலிருந்து கால் வரை தடவி கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க. தற்காலிகமாக இந்த வலியிலிருந்து கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ஒவ்வொரு மாதமும் 4வது சனி, ஞாயிறு 2 நாட்கள் நம்மளுடைய ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜெயகாந்தன், அதே போல் டாக்டர் அருள் 2 பேரும் திருச்சியிலே அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் நம்மளுடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க எங்கே அவைலபிளாக இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு முறை நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்து அது சாதாரண இடுப்பு வலியாக இருக்கிறதா அல்லது முதுகுத்தண்டில் அழுத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கிறதான்னு உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்த பிறகு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது கூடவே அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள், உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகளை ஃபாலோ பண்ணுங்கள். படிப்படியாக இந்த வலிகளில் முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியுமா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம், நான் செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? என் கணவருக்காக கேட்கணும். அவருக்கு 42 வயசு ஆகுது. இடது காலில் அப்படியே முடிச்சு போல இருக்குது. வலி நடக்கவே முடியல. நைட்டில் அப்படியே கால் இழுக்குது. அது டாக்டர்கிட்ட கொஞ்சம் கேட்கணும் மேம். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் இணைப்பில் தான் இருக்காரு. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். என் கணவருக்கு 42 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. அவங்களுக்கு இடது கால அப்படியே இழுக்குதுங்க சார். அப்படியே முடிச்சு போல இருக்குது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பச்சை பச்சை நரம்பா அப்படி வெளியில தெரிஞ்சுது. இப்ப அப்படியே முடிச்சு போல இருக்குது. நடக்கும்போது அப்படியே தடுக்குது, காலெல்லாம் கீழே விழுந்துற போல இருக்கு. நைட்ல அப்படியே இழுக்குது காலு. சில சமயங்கள்ல எழுந்துச்சு நடக்க முடிய மாட்டேங்குது. அந்த இழுப்பு ரொம்ப நேரம் போக மாட்டேங்குது. அவர் என்ன வேலை செய்கிறாருமா? அவர் லெக்சரரா இருக்காங்க சார். எவ்வளோ தண்ணி குடிக்கிறாருமா டெய்லி? தண்ணி நிறைய குடிப்பாங்க சார். சரிங்கம்மா, சரி, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவருக்கு வெரிகோஸ் வெயின் 2ஆம் நிலைமையிலிருந்து 3வது நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி மாறும்போது பொதுவாகவே தசைகளுக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டத்துடைய அளவில் ஒரு சிறு மாற்றம் ஏற்படலாம். குறிப்பாக ராத்திரி நேரங்களில் அல்லது ராத்திரி படுக்கும்போது நம்ம காலை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னா அப்போ விரிகின்ற தசை திருப்பி சுருங்காமல் இருந்து கடுமையான வலிகளை ஏற்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். இதற்கு வெரிகோஸ் வெயின் ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம். சோடியம் பொட்டாசியம் இருக்கக்கூடிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது கூட இது நமக்கு ஏற்படுறத பார்க்கலாம்.
நீங்கள் செங்கல்பட்டில் இருக்கீங்கம்மா, செங்கல்பட்டுலேயே உங்களுக்கு மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் கிடைக்கும். அந்த எண்ணெயை வாங்கி சூடு செய்து அவருக்கு வழக்கமாக தசை இழுக்கக்கூடிய இடங்கள்லாம் அதை தடவி வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. எப்போ முடியுமோ ஒரு முறை நம்ம கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவரை கூட்டிகிட்டு வாங்க. நான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்து அவருக்கு இருக்கிறது வெரிகோஸ் வெயின் தானா அல்லது சாதாரண தசை பிரச்சனையாங்கிறத பார்த்து அதற்கேற்ற மருந்துகள், உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள் சொல்லித்தர சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. குட் மார்னிங். என் பேர் காயத்ரி, நான் ராமேஸ்வரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே காயத்ரி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அத்தைக்கு 47 ஏஜ் ஆகுது. அவங்களுக்கு சுகர், பிரஷர் ரெண்டுமே இருக்கு. அவங்களால கால் எந்திரிக்கவே முடியல, நடக்கவே முடியல. கால் அப்படிதோ செயல் இந்த மாதிரி அவங்களால எந்திரிச்சு உட்கார கூட முடியல. கால் அவங்களுக்கு ரொம்ப முடியல. அதுக்கு டாக்டர் கிட்ட கொஞ்சம் கேட்கணும். ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். அம்மா, அவங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு இருக்குமா? உணவுக்கு முன்பு எவ்வளோ இருக்குது, உணவுக்கு பின்பு எவ்வளோ இருக்குது? ஆனா அது எவ்வளோன்னு தெரியல சார். ஆனா ரொம்ப அவங்களால எதுவுமே, ஒரு டானிக் இருக்கு அதெல்லாம் குடிச்சாலும் அது ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப ஏறி ரொம்ப முடியாம போயிருது. அவங்களால கால் எதுவுமே அவங்களால பண்ணவே முடியல, எந்திரிக்கவே முடியல கால் அவங்களால. ஆனால் முறையாக மருத்துவரை பார்த்து ப்ரெஷருக்கும் சுகருக்கும் மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? ஆமா ஆமா டாக்டர். ஆனால் உணவு கட்டுப்பாடுகள்லாம் இருக்காங்களா? கொஞ்சம் உணவு கட்டுப்பாடுல அவங்க இல்ல டாக்டர். அவங்க கொஞ்சம் ஸ்வீட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க. சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க. உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மருந்துகள் ஒரு பக்கம் சாப்பிடுவோம், வியாதியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துப்போம். இப்போ சர்க்கரை நோய் இருக்குது, உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உப்பு சம்பந்தப்பட்ட உணவுகள், இனிப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை எவ்வளவு தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தவிர்க்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் நிச்சயமாக உடம்பில் நல்ல விதமான மாற்றங்களை ஏற்படுத்தாது. மாறாக நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்புகள் நாளுக்கு நாள் பலவீனமாகி கொண்டே போகும். அவங்க எழுந்திருச்சு நடக்க முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவர்களுக்கு இரத்த அழுத்தம் மிக கடுமையாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் அவர்களுடைய நரம்புகள், கால்களில் பாதிப்பு ஏற்பட்டு டயபெட்டிக் நியூரோபதிங்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் உடனடியாக மருத்துவரை போய் பார்த்து தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையோட பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு முறை சென்னை வர முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடுகள் சொல்லித்தர சொல்கிறேன், சில உடற்பயிற்சிகள் சொல்லித்தர சொல்கிறேன். கரெக்டாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதை ஆரம்பிச்சிங்கனாலே ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் சர்க்கரை, இரத்த அழுத்தம் இரண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் உடற்பயிற்சிகளை செய்யும்போது நடக்கிறது, அவர்களுடைய வேலையை செய்து கொள்வதில் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? சுதா பேசுறேன் மேடம், மதுரையில இருந்து மேடம். ஓகே சுதா, உங்களோட கேள்வி என்ன? இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்னவோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. வணக்கம் சுதா, சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். ஹெர்னியா, எனக்கு குடல ரத்தம் இருக்கு டாக்டர். ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி இப்போ 7 வருஷம் ஆச்சு டாக்டர். சரிங்கம்மா. திரும்ப ஹெர்னியா மாதிரி இருக்குது டாக்டர். ஏற்கனவே 2 பாப்பாவும் ஆபரேஷன் தான் டாக்டர். சரி, ஹெர்னியா இருக்குன்னா எங்க இருக்குமா? வயிறு ஆபரேஷன் பண்ண இடத்துல இருக்கா இல்ல தொடைப்பகுதிகள்? தொப்புள் கிட்ட அம்லிகா ஹெர்னியான்னு சொன்னாங்க டாக்டர். சரிங்கம்மா. இப்போ ரைட் சைடுல இருக்குது டாக்டர். சரிங்கம்மா. உங்களுக்கு என்ன வயசாச்சுங்கம்மா? சரி. உங்க வயசு என்னம்மா? என்னோட வயசு 32 டாக்டர். ரொம்ப குறைவான வயசுலேயே வந்திருக்கு பிரச்சனை. சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெர்னியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் மூலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது வெறும் ஒரு அறுவை சிகிச்சை செய்து அந்த இடத்துல ஒரு மெஷ் வைக்கிறதுனால மட்டும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து போக கிடையாது. குடலில் இருக்கக்கூடிய அழுத்தம், அதே போல் வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகளுடைய பலவீனத்தை குறைத்தா தான் இந்த பிரச்சனை நிரந்தரமாக நமக்கு குணமாகும். நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா டாக்டர் ஷரண்யா இருக்காங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா ஹெர்னியா, அதே போல் பைல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மூலநோய், பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா பிரச்சனை, இந்த 3ஐயும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு நிபுணர், அதுவும் மகளிருக்கான சிறப்பு நிபுணர் அவங்க. அதனால் உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு முறை சென்னை மருத்துவமனைக்கு வாங்கம்மா, வந்து டாக்டர் ஷரண்யாவை பாருங்கள்.
அப்படி இல்லைனா கூட நீங்கள் தொலைபேசியில் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள், ஏற்கனவே சர்ஜரி பண்ணதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா அவங்க பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஃபோனில் பேசிவிட்டு உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள், மருந்துகள் என்னங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கம்மா. இந்த பிரச்சனையை நல்லா குணப்படுத்திடலாம். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம், குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பாலா, நான் விருகம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, என் பேர் பாலா, நான் விருகம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே பாலா, உங்களோட கேள்வி என்ன? எனக்கு இந்த தோள்பட்டையில் சிவியராக, ரைட் சைடு தோள்பட்டையில் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கு. ரைட் சைடு தோள்பட்டையில் சிவியரா பெயின் இருக்கு. ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. நீங்க அந்த தோள்பட்டையில் ரொம்ப சிவியரா பெயின் இருக்கு டாக்டர் எனக்கு. ஓகேம்மா. ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஓகே, உங்களுடைய சர்க்கரை அளவுலாம் எப்படிமா இருக்கு? சர்க்கரை வந்து 200க்குள்ள தான் இருக்கு. சரி, 180 அந்த ரேஞ்சில் இருக்கு. பட் எக்ஸசைசஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி. பட் வந்து எனக்கு பண்ணவே முடியும், பெயின் ரொம்ப சிவியரா இருக்கனால என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியாம இருக்கு. ஓகே ஓகே. மற்றபடி நைட் படுத்துட்டா ரொம்ப சிவியரா இருக்கு பெயின். சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படிங்கிறது பெரும்பாலும் சர்க்கரை நோயுடைய ஒரு பக்க விளைவாகத்தான் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதற்கு வெறும் உள்ளுக்கு மருந்துகள் சாப்பிடுவதோ அல்லது உடற்பயிற்சிகள் மட்டும் பிரயோஜனம் இல்லை. இதற்கு முக்கியமாக ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சைகள் அப்படிங்கிறது செய்யணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலைக்கிழின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, அதே போல் பிச்சுன்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, பிழிச்சல்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு, இந்த மாதிரி சிகிச்சைகளை குறைந்தது ஒரு 4 அல்லது 6 வாரங்கள் தொடர்ந்து எடுத்துக்கணும். தொடர்ந்து அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னும் போது இந்த தோள்பட்டையோட இயக்கம் சிறிது சிறிதாக நார்மலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் 6 மாதம் கூட தேவை. அந்த மாதிரி தொடர்ந்து இந்த தெரப்பிகளை எடுத்துக்கொள்ளும் போது நார்மல் ஆகிடும். நீங்கள் விருகம்பாக்கத்தில் தான் இருக்கீங்க, உங்களால் முடிஞ்சதுன்னா கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கு ஒரு முறை என்ன பாருங்கள். உங்களுக்கு தேவையான உடற்பயிற்சிகள் அதே போல் பஞ்சகர்ம சிகிச்சைகள் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக அந்த பிரச்சனை குணமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ஃபாத்திமா மேடம், நாங்கள் திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறோம். ஓகே ஃபாத்திமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், என்னோட ஹஸ்பண்ட் இருக்குங்க. ஓகே, உங்களோட கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கௌதமன் இணைப்பில் தான் இருக்காரு. ஓகே மேம். வணக்கம்மா ஃபாத்திமா, உங்கள் கேள்வி கேளுங்க. டாக்டர், என்னோட ஹஸ்பண்டுக்கு ஏஜ் 35 ஆச்சுங்க சார். சரி. அதுக்கு லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்துங்க சார், ரைட் சைடு முட்டிக்கு கீழே கூசுற மாதிரி இருக்குங்களாம்மா. கார் டிரைவ் பண்ணாலும் டிரைவ் பண்ண முடிய மாட்டேங்குது சார். அப்புறம் நைட்டு தூங்கும் போதும் அப்படியே முட்டியில இழுத்து பிடிச்சி வலிக்கிற மாதிரி இருக்குங்களா? ஒரே கூசலாவே இருக்குதுங்களா? சரிங்கம்மா. அது என்ன, எதனால? அவருக்கு என்ன வயசு சொன்னீங்கம்மா? 35 சார். 35. அவரோட வேலை என்னம்மா? ரொம்ப அதிகமாக நிற்க வேண்டியது, நடக்க வேண்டியது ஏதாவது இருக்குமா? சரிங்கண்ணா, சும்மா ஆஃபீஸில் போகிறதுதாங்க சார். சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா. பொதுவாக நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவருக்கு 2 வகையான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா. ஒன்று, அந்த இடத்துல இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸில் ஏதோ ஒரு லிகமெண்ட்டில் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 2வது, அவர் சாப்பிடக்கூடிய உணவுகளில் மெக்னீஷியம் குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது 2வது பிரச்சனை. மெக்னீஷியம் குறைபாடுன்னு சொல்லும்போது உணவில் தேவையான அளவுக்கு பச்சை காய்கறிகள், கீரைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக அந்த மிடில் ஏஜ்னு வரும்போது 30லேருந்து 45 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஃபிசியாலஜிக்கல் ரீசனாகவும் சரி அல்லது உணவின் மேல் கவனம் இல்லாததுனாலும் சரி நம்ம அதிகமான கீரைகள், பச்சை நிறமான காய்கறிகளை எடுத்துக்கொள்ளாமல் போகிறோம். அந்த மாதிரி போகும்போது நமக்கு கடுமையான மெக்னீஷியம் குறைபாடு ஏற்பட்டு இந்த மாதிரி தசைகள் சம்பந்தப்பட்ட, குறிப்பாக கூசுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். மகாராஜ தைலம் இதற்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து. வெளிப்புறமாகவே நீங்கள் தடவிட்டு கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஒத்தரம் கொடுங்க, நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை பெங்களூர் மருத்துவமனைக்கோ அல்லது சென்னை மருத்துவமனைக்கோ வாங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் யமுனா, திருச்சூர்ல கூப்பிடுறோம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? ஜாயிண்ட் வலிக்குது, ஷோல்டர்லாம் ஜாயிண்ட் வலிக்குது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் இருக்காரு, உங்கள் கேள்விக்கு விடையளிப்பார். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இருக்க பிரச்சனையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கம்மா. ஷோல்டர் வலிக்குதுங்க சார், இந்த ஜாயிண்ட், இந்த முட்டி ஜாயிண்ட் அங்கெல்லாம் வலிக்குது. ஓகே,
இந்த வலிகள்லாம் எந்த நேரங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குமா? காலையில் எழுந்திருக்கும் போதா இல்லை வேலைகள் செய்யும் போதா? வேலை செய்யும் போது ரொம்ப வலிக்குது, நைட்டுக்கெல்லாம் இன்னும் ரொம்ப வலி அதிகமாக இருக்கு. வலி அதிகமாக இருக்கு. ஆனால் வீட்டில் வேலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கா? ஆமாங்க சார். என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? 39. 39. நல்லா காய்கறிகள், கீரைகள், பழங்கள்லாம் நல்லா சாப்பிட்றீங்களாம்மா? சாப்பிட்றோம் சார். சரிங்கம்மா. உங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். சரிங்கம்மா, தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை டீட்டெயிலாக சொல்கிறேம்மா. பொதுவாக ஒரு 38லிருந்து 45ன்னு சொல்கிறது மெனோபாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக ப்ரீ மெனோபாசல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலங்கள் ஏற்படும் போது பெரும்பாலும் நமக்கு இந்த மூட்டுகளில் ஒரு கடுமையான பலவீனம், வேலை செய்த பிறகு ஏற்படுகின்ற வலி, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் ஆன பிறகு ஒரு வலி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இது உடம்புல எலும்பு சத்து குறைபாடு இருக்குது. அதே போல் உடலுக்கு தேவையான தண்ணீர் நம்ம சரியாக அருந்துவதில்லை, நமக்கு உடல் வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான அறிகுறி. நீங்கள் செய்ய வேண்டியது மகாராஜா கேப்சூல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மாத்திரைமா. காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு முன்பு மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெயை வலி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவிட்டு நல்ல வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. கரெக்டாக அதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வலிகளில் மாற்றம் தெரியறதை பார்க்கலாம். எப்போ முடியுமோ உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனைக்கு வாங்க. நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்னங்கிறத சொல்லித்தரோம். அதையும் சேர்த்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரமாக இந்த பிரச்சனை சால்வ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலிகளை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கான விடைகளை தரத்துக்காக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கௌதமன் வந்திருக்காரு. தொடர்ந்து பேசலாம். சார், மூட்டு வலியை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ பொதுவாக மூட்டு வலி இருந்தால் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வரலான்னு இருக்கும்ல. ஸோ அது மாதிரியான பேசிக்கான விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டு சம்மந்தப்பட்ட வலிகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சோன்னா முதல்ல நம்மளோட சிட்டிங் அண்ட் லையிங் பாஸ்சரில் நல்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும். இன்றைக்கி என்ன தான் நமக்கு வந்து உட்காரக்கூடிய சேர், டேபிள் இது எல்லாமே சப்போர்ட் சிஸ்டத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் நம்ம நேராக உட்காரோம், அப்புறம் பார்த்திங்கன்னா வளைந்து உட்கார ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி வீட்டுக்கு வரோம், டிவி பார்க்குறோம் அல்லது வந்து ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போதும் நம்ம சோஃபாவில் உட்கார்றத விட வளைஞ்சி அப்படியே நேராக கீழே உட்காரோம். ஸோ இந்த மாதிரி பாஸ்சர்ஸ் அப்படிங்கிறது மூட்டுகளை, தசைகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இரண்டாவது, நம்மளுடைய நாட்டு காய்கறிகள்னு சொல்லக்கூடிய புடலங்காய், பூசணிக்காய், பீர்க்கங்காய், கோவைக்காய், சுரக்காய், பாகக்காய், முள்ளங்கி, இந்த 7 காய்கறிகளும் பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம், அதே போல் மெக்னீஷியம் சம்மந்தப்பட்ட காரணிகள் நிறைய இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் பெரும்பாலும் இன்றைக்கு யங் ஜெனரேஷன் அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. அதனாலேயே பார்த்திங்கன்னா யங் ஜென்ரேஷனுக்கு நிறைய மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம். இரண்டாவது, மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்தால் உடனே ஒரு கால்சியம் மாத்திரை சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை முற்றிலுமாக நம்ம நிறுத்தணும். முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது உணவில் இருக்கக்கூடிய மாறுபாடுகள் தேவையா, அல்லது உடற்பயிற்சிகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அதிகப்படுத்தணுமா, அல்லது குடிக்கக்கூடிய தண்ணீருடைய அளவை அதிகப்படுத்தணுமா, இல்லை தூங்கக்கூடிய விஷயங்கள். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி யங் ஜென்ரேஷன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு மேலே தூங்குறது இல்லை. தூங்குவதை அதிகப்படுத்தணுமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஏர் கண்டிஷன் சொல்லக்கூடிய ஏசி இன்றைக்கு மூட்டு வலிகள் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது மூட்டு வலிகளை தடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே 99.9% மூட்டு வலிகள் அப்படிங்கிறது 60 வயதுக்கு மேற்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கும். 60 வயதுக்கு உள்ளே வர பிரச்சனையாக நிச்சயமாக இருக்காது. ஓகே, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். அதேபோல் நாட்டு காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும், இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸை தவிர்க்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதிக நேரம் தூங்கணும், நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும். இப்படி பேசிக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும், மூட்டு வலிக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி ஏர்லி ஸ்டேஜில் வரதை அவாய்ட் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பெயர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சுரேராஜ், நெல்லை மாவட்டம், செங்கோட்டை. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? சார், எனக்காக தான். ஓகே, உங்களோட கேள்விகளை நீங்க தொடர்ந்து கேட்கலாம். வந்து வெயிட் தூக்குறதுல எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனா கையில இருந்து ஒரு பொருளை எடுத்து கொடுக்க வைக்க ஸ்பீடா வர மாட்டேங்குது. கை தடக்குற மாதிரி தளர்வா சோர்வா இருக்கு. சரி, என்ன வயசாச்சுங்கய்யா உங்களுக்கு? 60. 60 வயதாது. சர்க்கரை நோய் அல்லது தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. சர்க்கரை நோயோ தைராய்டு எதுவுமே கிடையாது. சுகரோ பிரஷரோ எதுவுமே இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து பொதுவாக ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது தான் தெரியுதா, அல்லது பதட்டத்தில் இருக்கும்போதும் இந்த பிரச்சனை இருக்கிறது தெரியுதா? வேலை செய்யும் போதே தெரியுது. சரிங்க ஐயா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு 2 விதமான பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று,
கழுத்தில் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அந்த அழுத்தத்தினால் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் தசைகளில் ஒரு பலவீனம் ஏற்பட்டு அதனால் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. பொதுவாக தசைகளில் இருக்கக்கூடிய பலம் குறைந்து செய்யக்கூடிய வேலைகளை வேகமாக செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாகவும் அது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தான் என்ன மாதிரி தீர்வு தேவை அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல முடியும். தற்காலிகமாக அந்த தசைகளுக்கு இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதற்கு மகாராஜ தைலம் ஒரு சிறப்பான மருந்து. மகாராஜ தைலம் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த கைகளெல்லாம் தடவிட்டு வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் வரதை நம்ம பார்க்க முடியும். பட் எப்போ முடியுமோ ஒரு முறை நேரில் வாங்க. உங்களுக்கு தேவையான மருந்துகள், அதே போல் உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகளை நான் சொல்லித்தரேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். படிப்படியாக அந்த முன்னேற்றம் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. தர்மலிங்கம் பேசுகிறேன். ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன சார்? மேடம் என்னோட கேள்வி வந்து அலர்ஜி ப்ராப்ளம் மேடம், அதுதான் கால் பண்ணேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் இணைப்பில் தான் இருக்காரு. சொல்லுங்கள் தர்மலிங்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு ஒரு பூச்சி ஒன்று கடிச்சிது. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணேன். ஆனால் இருந்தாலும் அந்த அலர்ஜி ஊறிட்டு வந்துட்டே இருக்கு. திருப்பும் மாத்திரை போட்டாலும் மாத்திரை போடுறது கரெக்டாக இருக்குது, திருப்பவும் அது வருது. அது ஃபுல்லாக கியூர் ஆகும் சார்? எங்கெல்லாம் அரிப்பு ஏற்படுது, எந்த நேரத்தில் அரிப்பு ஏற்படுது? பெரும்பாலும் கைங்கள வருது சார். ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் போட்டு சைஸ்ல வருது சார், ஊரு. அப்புறம் அப்படியே ஊருது, அந்த ஸ்ப்ரெட் ஆகுது, திருப்பி மறையுது, திருப்பி வேற இடத்துல அதே போல ஸ்ப்ரெட் ஆகுது. சரி தர்மலிங்கம், உங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வருமா? ஆமாம் சார், கோபம் அதிகமாக வரும். அந்த ராத்திரி நேரங்களில் தூக்கம் எப்படி இருக்கு? தூக்கமெல்லாம் பரவாயில்ல சார், அதெல்லாம் நார்மலாக இருக்கு. சரி சரிங்க தர்மலிங்கம், நீங்கள் ஃபோன் வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். தர்மலிங்கம் சொல்கிறத பார்க்கும்போது அவருக்கு அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அலர்ஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். உடலை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த அர்டிகேரியா பிரச்சனையை நீக்குவதில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. வெறும் வந்து அலர்ஜியை குறைப்பதற்கான மாத்திரைகள் நம்ம எடுத்துக்கொண்டு இருப்பது பிரயோஜனமே கிடையாது. தர்மலிங்கம், உங்களால் எப்போ முடியுமோ சென்னை மருத்துவமனைக்கோ அல்லது பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கோ ஒரு முறை வாங்க. உங்களுக்கு தேவையான உடல் சுத்தப்படுத்தக்கூடிய டீடாக்ஸ் தெரப்பியை பற்றி நான் சொல்லித்தரேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அரிப்பு குறைப்பதற்கு சின்ன ஒரு ஹோம் ரெமெடி, ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்குங்க, 3 மிளகு அதுக்குள்ளே வச்சு அதை நல்லா ஒரு ரோல் பண்ணிவிட்டு நாக்கில் போட்டு சூ பண்ண ஆரம்பிங்க, வாயில் போட்டு சூ பண்ண ஆரம்பிங்க. இதை காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு ஒரு முறை செய்யுங்க. அரிப்புகள் ஏற்படக்கூடிய விகிதம் குறையறதை நம்ம பார்க்கலாம். எப்போ முடியுமோ ஒரு முறை நேரில் வாங்க. உங்களுக்கு தேவையான உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார், மூட்டு வலியை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். பொதுவாக மூட்டு வலிகள் இருந்தாலே வீட்டில் இருக்க பெரியவங்க வந்துட்டு குழந்தைங்களை மேலே ஏறி மிதிக்க சொல்லுவாங்க, இல்லைனா அவங்களே கையில் மசாஜ் கொடுத்துப்பாங்க, பெயின் கில்லர் ஸ்ப்ரே அடிச்சுப்பாங்க, மாத்திரைகள் எடுத்துப்பாங்க. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்களா இல்லை தவிர்க்க வேண்டிய விஷயங்களா சார்? நிச்சயமாக கேட்டிங்கன்னா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஒரு வலி ஏற்படுது அப்படின்னும் போது ஒரு ஓய்வுக்கு பிறகு அந்த வலி குணமாகுது அப்படின்னா அது ஒரு வியாதி கிடையாது. ஆனால் ஒரு ஓய்வுக்கு பிறகும் அந்த வலிகளில் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது. அதே போல் தினசரி நம்மளுடைய வேலைகளை செய்வதற்கே ஒரு சிரமம் ஏற்படுது அப்படின்னும்போது அது தசை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, எலும்புகள் அல்லது மூட்டுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, அல்லது உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுடைய குறைபாடா, உதாரணத்துக்கு விட்டமின் டி குறைபாடா அல்லது மெக்னீஷியம் குறைபாடா அப்படிங்கிறத ஒரு மருத்துவர்கிட்ட போய் முறையாக ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இல்லைன்னு சொல்லும்போது, உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சாதாரண ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை ஒரு 45 வயது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஏற்படும் போது முறையாக போய் அதற்கான ஒரு ஃபிசியோதெரப்பியோ அல்லது பஞ்சகர்ம தெரப்பிகளோ அல்லது தேவையான அந்த எலும்புகளை மூட்டுகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து மாத்திரைகளோ எடுத்துக்கொண்டோன்னா அது அடுத்த லெவல் போகிறதுலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். பட் மோஸ்ட்லி எப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோன்னா நம்மளால் நடக்கவே முடியல அப்படின்னு அது ஒரு பெரிய லெவலில் வியாதியாக ஆன பிறகு தான் போகிறோம். ஆனால் அது மிக மிக தவறு. அதே மாதிரி வெளியில் ஸ்ப்ரே அடிக்கிறது, உள்ளுக்கு கடையில் ஒரு வலி மாத்திரையை வாங்கி போகிறது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் செய்யவே கூடாது. மருத்துவ ஆலோசனை அப்படிங்கிறது நம்ம செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நினைக்கணும். ஏன்னா ஆரோக்கியமாக இருந்தோம்னா மாத்திரைகளோட தேவையும் கிடையாது, மருத்துவருடைய தேவையும் கிடையாது. ஆனால் அதை செய்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்னா
நம் உடல் வருந்துவதோட மட்டுமல்லாமல் பின்னாடி நிறைய பணமும் அதற்காக விரயமாகிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, பொதுவாக வலிகள் இருந்துச்சுன்னா பெயின் கில்லர் டேப்லெட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வலிகள் மட்டும் கிடையாது, எந்த விதமான நோய்களுமே வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு டாக்டரோட ஒரு அனுமதி இல்லாமல் மாத்திரைகள் எடுக்கிறது அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், நான் தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, உங்களோட பேர்மா? ராஜி. ஓகே, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அப்பாவுக்கு கேட்கணும். ஓகே, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கௌதமன் இணைப்புல தான் இருக்காரு. டாக்டர் வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க அப்பாவுக்கு 55 வயசு ஆகுது டாக்டர். சரிங்கம்மா. கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட்ல வந்து உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல காமிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனாலும் அப்படிதான் இருக்கு, குறையல. பிரஷர் ரொம்ப இருக்கு, பிரஷர் அப்பப்ப ரொம்ப ஏறிடுது. இதுக்கு ஏதாவது செய்யலாமா டாக்டர்? காமிச்சுட்டு தான் இருக்கும், ஆனா குறையல, ஏதாவது செய்யலாமா? டயாலிசிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களாம்மா? அது காமிச்சிட்டு சித்த மருத்துவத்துல தான் காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, எந்த அளவுக்கு இருக்குமா? குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க இடையில. இப்போ பழையபடி கொஞ்சம் இதான் இருக்கு அப்படின்னு சொல்லுதாங்க. இப்போ அதிகமா இருக்கு அப்படிங்காங்க. சரிங்கம்மா, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் சொல்லித்தரேம்மா, நீங்கள் ஃபோன் வச்சுருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி செயல் குறைபாடு நோய் அல்லது கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வரும்போது நம்ம நிறைய உணவு கட்டுப்பாடுகளை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும். உப்பு இல்லாத உணவுகளை எடுத்துக்கணும். காய்கறிகள், கீரைகள் 2 பங்கு தண்ணீரில் போட்டு வேக வைத்து அந்த தண்ணீரை எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய காய்கறிகள், கீரைகளை உணவாக பயன்படுத்த ஆரம்பிக்கணும். மெடிடேஷன், அதே போல் யோகா அப்படிங்கிறது இந்த கிட்னி பிரச்சனைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் கேசஸ்க்கு எப்படி டயாலிசிஸ் லைஃப் டைம் பண்ணுறோமோ அதே போல் சில மருந்துகளை தினசரி சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டால் டயாலிசிஸை தவிர்க்கவும் முடியும், டயாலிசிஸை குறைக்கவும் முடியும். முறையான உணவு கட்டுப்பாடுகள், முறையான உடற்பயிற்சிகள், அது கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள், இதை உபயோகப்படுத்த முடியும்னா உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியுமா? நீங்கள் ஒரு முறை அவங்கள கூட்டிகிட்டு சென்னை மருத்துவமனைக்கு வாங்கம்மா, நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவை, என்ன தவிர்க்கணும், உணவில் என்னென்ன மாதிரி சத்துக்கள் சேர்க்கணுங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பெயர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? மேடம் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகே, உங்கள் பெயர்? ராஜேஸ்வரி மேடம். ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேடம் எனக்கு மேடம். ஓகே, உங்களோட கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கௌதமன் இணைப்பில் தான் இருக்காரு. ஓகே. வணக்கம் ராஜேஸ்வரிம்மா, சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஏஜ் 43 ஆகுது சார். சரி. ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருக்கு சார். L4 டிஸ்க் வந்து பிரச்சனைன்னு சொன்னாங்க சார். சரிங்கம்மா. வெயிட் 82 இருக்கேன் சார். சரி. இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் தூக்கினா கூட கால் வந்து குதிகாலுக்கு ஃபுல்லாக பெயின் ஆகுது சார். சரிங்கம்மா. இப்போ நடக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு சார். தூங்கி எந்திரிச்சாகும், இல்லை உட்காந்து எந்திரிச்சாகும். கொஞ்ச நேரம் ஆகிட்டாங்க சார், என்னால் கொஞ்சம் நடக்க முடியுதுங்க சார். சரி. அது சாப்பிட்டால நடக்க முடியுது இல்லைங்க சார். இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்கம்மா? சார் இப்போ ஒன்றும் பண்ணலைங்க சார். ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருந்தேன் சார். இப்போ எதுவும் பண்ணலைங்க சார். இப்போதான் சார் கொஞ்சம் உடம்பெல்லாம் தண்ணி எடுக்க முடியும், ரொம்ப பெயின் அதிகமாக இருக்குங்க சார். சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கிரானிக்கான பிரச்சனையாக இருக்கிறதுனால உடனடியாக இதுக்கு டெலிஃபோனில் அதிகமான தீர்வு என்னால் சொல்ல முடியாதும்மா. உங்களால் எப்போ முடியுமோ சென்னை மருத்துவமனைக்கோ அல்லது கோடம்பாக்கம் மருத்துவமனைக்கோ ஒரு முறை வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் என்ன, உடற்பயிற்சிகள் என்ன, அதே போல் எந்த வகையான உணவுகளை அதிகமாக உணவில் சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லித்தர சொல்கிறேன். கொஞ்சம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா படிப்படியாக உடல்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். ஆனால் நல்ல வித்தியாசம் தெரிவதற்கே குறைந்தது 3 மாதம் தேவை. அது கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாமா. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444599444 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க மலர்கொடி திருச்சியில இருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கோசரம் தான்ப்பா. ஓகே, உங்களோட கேள்விகள் நீங்க தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்கார். வணக்கம் சார்.
வணக்கம்மா, சொல்லுங்கள். நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேங்க சார். சரிங்கம்மா. எனக்கு கால் இடுப்புக்கு கீழே ஒரே பெயின் சார். சரிங்கம்மா. பாத்து மட்டும் இருக்குங்க சார். அதுவும் ரொம்ப நேரம் கண்டினியூவாக என்னால் நிற்க முடியல. சரி. அது பெயின்னா எப்படி பெயின்? இப்போ வந்து நான் வைட்டமின் டியும் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுற டேப்லெட் மட்டும்தான் சார் எடுத்துகிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. வேற ஒன்றும் நான் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் எடுத்துக்கலைங்க சார். சரிங்கம்மா. இந்த வலி வந்து பொதுவாக நிற்கும் போது தான் அதிகமாக தெரியுது. காலையில் எழுந்திருக்கும் போது மற்ற நேரங்கள்லாம் அதிகமாக பிரச்சனை இல்லை. ஆமாம், நல்லா நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சோன்னாங்க சார். எந்திரிக்கையில் நல்லா நார்மலாக கால் இருக்கும். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்க டைம் ரொம்ப அந்த நின்றுக்கிட்டு எல்லாம் வேலை செஞ்சேன்னா உங்களுக்கு வெயிட் மாதிரி ஆயிடுது. சரிங்க. கால் வீக்கம் ஏதாவது வருதுங்களா? லைட்டாக வீக்கமும் இருக்குங்க சார் உங்களுக்கு. சரிங்கம்மா. சரி, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்கிறேம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு 2 விதமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, முதுகுத்தண்டுடைய அதிகமான அழுத்தத்தின் காரணமாக சயாட்டிக்கான்னு சொல்லுகின்ற ஒரு கால் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது, வெரிகோஸ் வெயின் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சு பார்க்கணும். திருச்சியிலேருந்து பேசுகிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் 4வது சனி ஞாயிறு 2 நாட்கள் டாக்டர் ஜெயகாந்தன், டாக்டர் அருள் 2 பேருமே திருச்சிக்கு வராங்க. ஒரு முறை நீங்கள் அவங்கள சந்திச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான மருந்துகள் என்ன, உணவு கட்டுப்பாடுகள் என்னங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. தற்காலிகமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, மகாராஜா தைலம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லேயே கிடைக்கும். அதை கொஞ்சம் வாங்கி சூடு பண்ணி இடுப்பிலிருந்து கால் வரை தடவிட்டு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. நிச்சயமாக அந்த வழிகளில் ஒரு கணிசமான முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஃபாத்திமா அஜீஸ்மா, நாங்கள் கல்பாக்கத்துலேருந்து பேசுகிறோம்மா. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? 2 கேள்விம்மா. ஒன்று எனக்கு, இன்னொன்று என் மகளுக்கு. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்களோட கேள்விகளை ஒன்றா கேளுங்க. டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். சரி, ஓகேம்மா. எனக்கு சார் வணக்கம்மா, சொல்லுங்க. சுகர் ஒரு 15 வருஷமா இருக்கு. நான் தொடர்ந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேன், ஆங்கில மருத்துவம் எடுத்துட்டு இருந்தா கூட கண்ட்ரோல் இப்ப லாஸ்டா கண்ட்ரோல் இல்ல. ஒரு 2 வருஷமா கண்ட்ரோல் இல்ல. 200 தான் கிராஸ் ஆகிருக்கு. ஆனாலும் மெடிசன் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கு. இன்சுலினும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரீசனபிளா ஒரு 6 மந்தா நம்ம நேயர்கள் சொல்ற மாதிரி பீச்சக்கை பக்கம் அந்த முட்டி வலி இருக்குது, பின்னால அந்த ஆடு சதை வலி இருக்கு, அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு, வெயிட் இருக்கு, ஒரு நேரத்துல வந்து கொஞ்சம் வீக்கம் இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நின்றுகிட்டே செஞ்சேன் அப்படின்னா பெயின் இருக்கு. நல்லா வாக் பண்ணுவேன், வாக் பண்ணவே முடியல. இப்ப சும்மா நான் சாதாரண நடை மட்டும்தான் தாங்கிக்க முடியுது. உடம்பு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன். டிப்ரெஷனும் இருக்கு, எனக்கு கொஞ்சம் கவலைகளும் இருக்கிறதுனால அந்த நேரத்துல அதிகமான வலி இருக்கிற மாதிரி உணர்றேன் சார். இது என்னோட கேள்வி. அடுத்தது என் மகளுக்கு வந்து அவங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. கன்சீவ் ஆனா அபார்ஷன் ஆயிடுது. அவங்க கணவருக்கு வெரிகோஸ் வெயின் இருக்கு. இதுல விந்தணுல மொட்டிலிட்டி இல்லைன்ட்டு அது ரொம்ப லேட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பிறகுதான் இப்பதான் அவங்க கன்சீவ் ஆனாங்க. அது கூட குழந்தை தங்காத அபார்ட் ஆயிடுது. இப்படி இருக்க சூழ்நிலையில இவங்க என்னவோ டிவில பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஆளி விதை தண்ணியில போட்டு ஊற வச்சு ஒரு ஸ்பூன் குடிச்சா அந்த தைராய்டோட ப்ராப்ளம் நாளாக சரியாகும் டாக்டர், ஏதோ சித்தா டாக்டர் சொன்னாங்கன்ட்டு முந்தா நாள் அது ஒரு டம்ளர்ல ஒரு ஸ்பூன் தண்ணி போட்டு குடிச்சிருக்காங்க. குடிச்ச உடனே மாறு அடைக்கிற மாதிரி ஆகி போய் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாயி தொண்டைகிட்ட அடைச்சி போய் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கிறாங்க அவங்க. அதன் பிறகு ஒரே கிடினஸாவே இருக்குதுன்னு நேத்துல அப்படியே கொஞ்சம் படுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சார். இது 2 கேள்விக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? கல்பாக்கத்திலேருந்து ஃபாத்திமா அஜீஸ். சரிங்கம்மா, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, நான் சொல்கிறேன். முதலாவது உங்களுடைய பிரச்சனை சர்க்கரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு சர்க்கரைக்கு வெறும் மாத்திரை மட்டும் போதாது, அது கூட உணவு கட்டுப்பாடுகளும் உடற்பயிற்சிகளும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நம்ம செய்யாமல் போகும்போது மாடர்ன் மெடிசனோட ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணும்போது சர்க்கரையுடைய அளவு மட்டும் அதிகமாகி கொண்டே போகும். நாள் ஆக ஆக மாத்திரைகளுடைய அளவும் அதிகமாகி கொண்டே போகிறத நம்ம பார்க்க முடியும். வெறும் மருந்து மாத்திரைகளை நம்புறதை விட உணவு கட்டுப்பாடுகளையும் உடற்பயிற்சிகளையும் நம்புறது, குறிப்பாக மன அழுத்தம் இருக்குன்னா மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட மனப்பயிற்சிகளை நம்புறது ரொம்ப முக்கியம். கல்பாக்கத்தில் இருக்கீங்க, முடிஞ்சால் நம்மளுடைய பாண்டிச்சேரி மருத்துவமனைக்கோ அல்லது சென்னை மருத்துவமனைக்கோ ஒரு முறை வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான உணவு கட்டுப்பாடுகள் உடற்பயிற்சிகளை நான் டீட்டெயிலாக சொல்லித்தர சொல்கிறேம்மா. இரண்டாவது, உங்கள் மகளுக்குள்ள கூடிய ஒரு இது ஆளி விதை அப்படிங்கிறது மட்டுமல்ல, எந்த விதமான நாட்டு மருந்துகள் யார் சொன்னாலும் சரி,
முறையாக பயின்ற ஒரு மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிக மிக பெரிய தவறு. அதனால் அவங்கள முடிஞ்சதுன்னா ஒரு முறை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன அவர்களுக்கு தேவைங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். ஓகே, அடுத்த முறை கால் பண்ணிங்கன்னா இணைப்பில் இருந்தீங்கன்னா உடனே பேசுங்க. அதே போல் டிவி பார்க்குறதும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த மூட்டு வலிகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மூட்டு வலிகள்னா வந்துட்டு அறுவை சிகிச்சை அவசியம் கிடையாது, ஈஸியாகவே நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சிடென்ட்னால மூட்டு வலி வந்துச்சுன்னா அதுக்கும் அறுவை சிகிச்சை தேவையில்லையா டாக்டர்? பொதுவாக ஒரு விபத்து ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்படும் போது அறுவை சிகிச்சை நிச்சயமாக தேவை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அறுவை சிகிச்சை செய்து கொள்வதால் மட்டும் முட்டு வலிகள் நிச்சயமாக குணமாயிருமான்னு கேட்டால் கிடையாது. அந்த எலும்புகளை பலப்படுத்துவதற்கு, தசை நார்களை பலப்படுத்துவதற்கு, உள்ளே இருக்கக்கூடிய ஆர்டிகுலார் ஃப்ளூயிடுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்ட்லேஜை பலப்படுத்துவதற்கு நிச்சயமாக மாடர்ன் மெடிசனில் மிகப்பெரிய மருந்துகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈவன் நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்து கொண்டவர்கள் கூட நிறைய பேர் திருப்பி நார்மலாக நடக்க முடியலன்னு ஆயுர்வேத சிகிச்சைக்கு வரதை ரொம்ப நிறைய பார்க்க முடிகிறது. அதே போல் முதுகுத்தண்டில் டிஸ்டெக்டமி, அதாவது சவ்வு விலகிருச்சின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கை கட் பண்ணி எடுத்தவங்க கூட மீண்டும் ஆயுர்வேதத்திற்கு வந்து முதுகுத்தண்டை பலப்படுத்துவதற்கும் தசை நார்களை பலப்படுத்துவதற்கும் உள்ள சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதை நிறைய பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சி அறுவை சிகிச்சை செய்து கொண்டாலும் கூட வெறும் மருந்துகளையும் அறுவை சிகிச்சையை மட்டும் நம்பி இருக்காமல் உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், தேவைப்பட்டால் சில ஆயுர்வேத மருந்துகளையும் சிகிச்சைகளையும் எடுத்துக்கொண்டோன்னா அந்த வலி வருவதற்கு முன்பு எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தோமோ அதே அளவு 100% ஆரோக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஓகே, பொதுவாக மூட்டு வலி வந்துட்ட பிறகு பேக் டு நார்மல் இருக்க முடியல, ஓரளவுக்கு வலி குறைஞ்சிருக்கு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லை 100% கியூர் ஆகணும்னா கண்டிப்பாக ஆயுர்வேத மருத்துவம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பெயர் என்ன, எங்களுக்கு கூப்பிட்றீங்க? என் பேர் கார்த்திக் மேடம், நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்கார். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். சார், எனக்கு வந்து ஏஜ் வந்து 26 ஆகுதுங்க சார். சரி. இடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸாக வந்து பயங்கரமான பெயின் சார். சரிங்க. நானும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்டேன் சார், இன்ன வரைக்கும் சரியாகலைங்க சார். இடுப்புலங்க சார். அப்புறம் இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த காலில் வந்து பின்னாடி கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துல வலிக்குது சார். நரம்புல வலிக்குதா, எலும்புல வலிக்குதா, சதையில வலிக்குதான்னு தெரியலங்க சார். சரிங்க. நீங்கள் எம்ஆர்ஐ பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கு? சார், எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். 2011 2013 2 வருஷம் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணு சார். சரி. சரியா இல்லைங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்காக வந்து எனக்கு இடுப்புல பயங்கரமான வலி. பெயின் டேப்லெட்டு கொஞ்சம் அப்பப்போ எடுத்துக்கிறேன். இப்போ எதுவுமே எடுத்துக்காம வலிக்கிற வலிக்கு அப்படியே விட்டேன் சார். எதுவுமே பண்ணுறது இல்லை, ஆனால் வலி பயங்கரமாக இருக்கு. சரிங்க, நீங்கள் தொலைபேசி வச்சுருங்க, உங்களுக்கான தீர்வை நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டும் இல்லை, தசைகளில் சில நேரங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு கூட நம்மளுக்கு கடுமையான வலிகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா பிரச்சனைகளுமே நம்ம வந்து ஒரு எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனில் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா சில நேரங்களில் தசைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செய்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு 2 பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று, உங்களுடைய முதுகுத்தண்டுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், அதாவது சவ்வு விலகல் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு கடுமையான அழுத்தமாக அது இருக்கலாம். 2வது, பைரிஃபார்மஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தசையுடைய பிரச்சனையாக அது இருக்கலாம். 3வது, சயாட்டிக்கான்னு சொல்லுகின்ற ஒரு நரம்புடைய பிரச்சனையாகவும் இருக்கலாம். இந்த 3 வகையான பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது தான் நமக்கு என்னங்கிறது தெரியும். தற்காலிகமாக வலியை குறைப்பதற்கு மகாராஜ தைலம் உபயோகப்படுத்தலாம். மகாராஜ தைலம் வாங்குங்க, சூடு பண்ணுங்கள், நல்லா இடுப்புலேருந்து கால் வரையிலும் தேய்ங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்நீர் வச்சு ஒத்தரம் போடுங்க. காலை ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அந்த எண்ணெய் தேய்த்து ஒத்தரம் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சையை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வலிகளோட அளவில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். உங்களால் எப்போ முடியுமோ ஒரு முறை சென்னை மருத்துவமனைக்கு வாங்க, நான் உங்களை பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லித்தரேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம். குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கள், உங்கள் பெயர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சரோஜா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சரோஜா? நான் வந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து பண்ணுறாங்க.
ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? உளுந்தூர்பேட்டையில பண்றாங்க. ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. டிவி பார்த்து பேசாதீங்க, டிவி சத்தத்தை குறைச்சிடுங்க. ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேசலன்னா உங்களோட பதில் தெளிவா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் தெளிவா இருக்கும். உங்களோட கேள்வி என்ன? மூட்டு வலி. மூட்டு வலிக்காக தான் பேசுறோம். ஓகேவா, கொஞ்சம் டீடைலா உங்களோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்க. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. 2 காலையில வலி இருக்குங்க. சரிங்கம்மா. வலிச்சிட்டே இருக்கு, நடக்க முடியல, ரொம்ப வலி அதிகமா இருக்கு. சரி, என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? என்ன வயசாச்சுமா உங்களுக்கு? 55. 55. சரி, தொலைபேசி வச்சிருங்க. 55 வயசு ஆகுது. சரிங்கம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 55 வயசில் இந்த மூட்டு வலிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப காமனாக இருக்குது. உணவில் கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருப்பது, உடலுக்கு தேவையான சிறு சிறு உடற்பயிற்சிகளை கூட செய்யாமல் இருப்பது அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த மூட்டு வலிகள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து தான் பேசுகிறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் நெய்வேலியில் அவைலபிளாக இருப்பேன். முடிஞ்சதுன்னா ஒரு முறை நேரில் வாங்கம்மா, உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 hour ஃபுல்லாக பல ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு தெளிவான முறையில் பதில் அளிச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிக்கு நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். வணக்கம்.